அது கூட குர்த்தா செட்டு, 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு, இந்த மாதிரி எல்லா கலர் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. நம்ம ஜீனோட பேர் பண்ணும்போதுமே நல்லா இருக்குது லுக்கு. எண்ணில் அழகாக வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பிடிக்க ரீசனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு தோணுச்சு. அதனால் இந்த ட்ரெஸ் வந்து இந்த ரேட் கொடுத்து எடுத்தேன். எப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்க. புட்டா வந்து அவ்வளோ பெருசு. அழகாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாசல் கீழே கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேண்டமான டே தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி லேகனுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் பொறுமையாக தான் வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சோளம் வச்சுருந்தோம்ல, அது வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பக்கமாக தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் விதைச்சப்போ வந்து நல்லா மழை, அப்போ நல்லா தளைஞ்சு வந்தது. இப்போ பக்கமாக மழை இல்லாதனால கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதுக்கு வாட்டர் சப்ளை வந்து கொடுக்க முடியல. பேக் சைடு இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் வந்து போட்டிருக்கோம். அதனால் அங்கே வந்து நல்லா இருக்குது. இது கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகிறனால சரி இப்பயே அறுத்து மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு வந்து அத்தை வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஓன் லேண்ட். அங்கே வந்து தட்டை அறுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய கார்டன் செட்டப்பே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டிலே டாப் டு பாட்டம் எல்லா காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே போடுற மாதிரி. ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஷார்ட்ஸு, லாங் வீடியோன்னு வந்து ஷேர் பண்ணுறேன். லீவ் அப்படிங்கிறனால தீபி, லேகன் லேட்டாக தான் எழுந்து வந்தாங்க. காலையில் வந்து தான் அவன் பசிக்குதுன்னு சொன்னான்னா, அதனால் தீபி வந்து பொடி தோசை ஊற்றி கொடுத்தா. நான் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக காஃபி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். காஃபி குடிக்கிறது என்னால் நிறுத்த முடியல. ஒரு 11 மணி போல் சர்க்கரை சுத்தமாக இல்லாமல் வெறும் காஃபி தூள் மட்டும் ஒரு சின்ன கப்பில் வந்து காஃபி எடுத்துப்பேன். அது வந்து எனக்கு அந்த ஹெட்டேக் பிரச்சனை இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி காலையில் எழுந்து வந்ததும் சீரகமும் வெந்தயமும் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வந்து குடிப்பேன். அது வந்து குடிக்கிறதுக்கு ஒரு சூப் டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும். தோசை யார் ஊற்றிருந்தாங்க? சட்னி காலையில் சாப்பாடு எல்லாத்துக்குமே தோசை, தக்காளி சட்னி தான். நான் சொல்ல தீபி வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 மணி போல் மாமா பின்னாடி சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. சரி உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தான் அப்படியே வெளியே கேமரா எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே சோளத்துக்குமே பார்த்தீங்கன்னா பக்கமாக தான் ஸ்ப்ரிங்க்லர் வந்து போட்டு விட்டாங்க. நான் வந்து விதை போடும்போதே சொன்னேன், மழை இருக்கோ இல்லையோ ஸ்ப்ரிங்க்லர் வந்து போட்டு விட்டுங்க, பச்சை பசேல்னு ஒரே மாதிரி தளைஞ்சு வரும் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி அடிக்கிற இடம்லாம் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல தண்ணி படாதெல்லாம் அங்கெல்லாம் காஞ்சு போச்சு. ஸோ நல்லா இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணி மாட்டுக்கு போடுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒரு கார்டன் செட்டப் இமேஜினேஷனில் வச்சுருக்கேன். எங்களோட ஃபார்ம் ஹவுஸே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய இமேஜினேஷனில் இருந்த வீடு தான். அதை தான் அப்படியே நான் ரியலாக வந்து விஷுவலாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த கார்டன் செட்டப்பும் இமேஜினேஷனில் ஒன்று வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன். இவங்க தான் பார்த்திங்கன்னா நியூவாக வந்திருக்க கண்ணுக்குட்டி. எங்கள் மாடு சினையாக இருந்துச்சுல, இவ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தி, அவங்க அம்மா வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இவ வந்து எந்நேரம் பாரு இவனை கொஞ்சிகிட்டே தான் இருப்பா. அவங்க அம்மா அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பா, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பா. மாடு கண்ணுக்குட்டி கொஞ்சது சாதாரண விஷயம். அதோட அம்மாவா இல்லைனாலும் ஒரே இனம். ஆனால் எங்கள் லக்கி இருக்கான் பாருங்கள், புதுசாக வந்த கண்ணுக்குட்டி, மாடு, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எல்லாத்தையும் கொஞ்சுவான்.
எதையுமே கடிக்க மாட்டான். எல்லாத்தையும் வந்து நக்குவான், முட்டி விளையாடுவான். இப்படி தான் 2 பேரும் டெய்லி விளையாடுவாங்க. ஆனா எங்க பூனை இருக்கு பாருங்க பிளாக்கி, இவன் வந்து கழுவுற மீனி, நழுவுற மீனி. யார் கைக்கும் சிக்கவே மாட்டான். பால் வேணுனா மட்டும் கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு நின்னு கால் கிட்ட கத்தி வாங்கி குடிச்சுட்டு போயிருவான். அன்னைக்கு வேற ஒரு புது வரவு. அவங்களே கார்டன்ல வந்து படுத்திருந்தாங்க. சரி போ அவனுக்கும் கொஞ்சம் நான் வந்து பால் ஊத்தி வச்சேன். ஆனா இப்ப இல்ல, எங்கேயோ ஓடிட்டான். இந்த வீடியோ எடுக்கும்போது இருந்தான். கொஞ்ச நேரம் இப்படி விளையாடுவோம். ஒரு 10 மணியிலிருந்து ஒரு 11:30, 12 மணி வரைக்கும் எங்களுக்கு இப்படிதான் டைம் பாஸ் ஆகும் லீவ் டேஸ்ல. இப்பலாம் லீவ் அப்டின்னாலே லஞ்ச் மதியம் தான் சேரும். அதுவும் வந்து ஒரு லஞ்ச் பிளேட் வந்து வாங்கி வச்சிருக்கோமா, அதில வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி சாப்பிட்றக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதில வந்து கார்ப்ஸ் கரெக்ட்டா இருக்கா, புரோட்டீன் கரெக்ட்டா இருக்கா, ஃபைபர் கரெக்ட்டா இருக்கா இப்டின்னு கரெக்ட்டா செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து சமைச்சிட்டுருக்கேன். ஸ்கூல் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலான போர்ஷன் வந்து லேகனுக்கு குடுப்பேன். நாங்களும் சாப்பிடுவோம். ஆனா லீவ் டேஸ்ல கொஞ்சம் பொறுமையா அதெல்லாம் வந்து செஞ்சு திருப்தியா அந்த பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு மெனு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பும் கீரையும் போட்டு கூட்டு, காலிஃப்ளவர்ல கிரேவி, அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் சம்மந்தி வந்து தீபி பண்ணியிருந்தா, ஆ தயிரு, ரசம் இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ண போறேன். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்புல ஒரு தக்காளி போட்டு, எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சிறுகீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு, பொடி பொடியா கட் பண்ணி பருப்புக்குள்ள போட்டேன். இது இன்னொரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி வச்சிருந்தேன். எதுக்குன்னா, காலிஃப்ளவர் கிளீன் பண்றதுக்காக. முந்தின நாளே பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் எல்லாமே கிளீன் பண்ணி பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்படியே சுடுதண்ணீல போட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்கன்னா, காலிஃப்ளவர் பூ வந்து தனித்தனியா உதிர்ந்து வந்துரும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் இந்த மாரி வேக விட்டுட்டு, உடனே அந்த சுடுதண்ணிய வடிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து கரெக்ட்டா இருக்கும் நம்ம வந்து சமைக்கும்போது. இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். சிம்பிள் நம்ம குயிக்கா வந்து செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு, கிளீன் பண்ணி வச்சுக்க காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுக்குள்ள உப்பு, மஞ்சத்தூளும் நம்ம போட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல காலிஃப்ளவருக்கு பதிலா நீங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உருளைக்கிழங்கு கிரேவி அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அத ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும், ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா நைஸா அரைச்சு வச்சிருந்தேன். அத சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து போணும். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1 1/2 தக்காளிய நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, முக்கியமா 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு நான்வெஜ் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ப ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்தலாம். 2யும் தனித்தனியாவும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டிங்கன்னா, கிரேவி வந்து ரெடி. ஸோ பருப்பும் கீரையும் வேக வச்சிருந்தது நல்லா வெந்திருந்தது. தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, பச்சை மிளகா, வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு, சீரகம், மிளகாய் வந்து தட்டி வச்சிருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா, இந்த குழம்பு சூப்பரா இருக்கும். அப்படி இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, ரசமும் தாளிச்சு விட்டுட்டேன். கிரேவி வந்து ரெடி. கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதே நீங்க சப்பாத்தி பூரிக்கு வைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு இறக்கிக்கோங்க. தீபி வந்து ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தா. இருக்கு மாம்பழம் பால். ஓகே. அது கூட அப்புறம் தீபி என்ன பண்றா அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. தீபிக்கு ஜாபுக்கு போக தான் இன்ட்ரெஸ்ட். நெறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னும் கரெக்ட்டான ஒரு வேலை வந்து செட் ஆகல. இந்த 3 இயர்ஸ் அக்ரீமெண்ட்குள்ளேலாம் போய் சிக்கிக்க கூடாது. அதனால கரெக்ட்டான ஒரு இடமா பார்த்து பொறுமையா கூட வேலைக்கு போலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து அத வந்து நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து இன்டர்வியூக்கு வெளிய போறோம். அப்புறம் ஆன்லைன்லயும் இன்டர்வியூஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ லஞ்சுமே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நெறைய பேர் இந்த லஞ்ச் பிளேட் பத்தி லிங்க் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ்ல. நான் பக்கத்துல இருக்க கடையில தான் வாங்குனேன். சிமிலர் ப்ராடக்ட் கிடைச்சா டாக் டாக்ல குடுக்குறேன். சூப்பரா வந்து பிளேட்டிங் பண்ணி திருப்தியா வந்து லஞ்ச் சாப்பிட்டோம் அன்னைக்கு.
ஸோ இன்றைக்கி லன்ச் பிளேட்டில் சாதம் பருப்பும் கீரையும் போட்டு கூட்டு, காலிஃப்ளவர் கிரேவி, ரசம், தயிர், தேங்காய் சம்மந்தி, கொஞ்சம் நெய் விட்டு சூப்பராக சாப்பிட்டோம். கடைசியாக டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மேங்கோ ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ செம்மையாக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டு நல்ல ஒரு தூக்கம் வந்து தூங்கி எழுந்தோம். எங்கள் வீட்டிலலாம் லஞ்சு சமைச்சோம் மத்தியானம் அப்படின்னா நைட்டுக்கு அதே சாப்பாடு தான். அந்த குழம்புல இட்லி, தோசை ஏதாவது ஒன்று வந்து ரெடி பண்ணிப்போம். மறுபடியும் தனியாலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சமையல். ஒன்றா காலையில் நைட்டு சமைப்பேன், இல்லை காலையில் மத்தியானம் சமைச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டதே நைட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம். அவ்வளோதான். ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து குர்த்தா செட்டு, 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒய் நாட் நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இப்போது ரீசெண்டாக நான் கலெக்ட் பண்ண நைட் ட்ரெஸ், அப்புறம் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி 2 பீஸ் செட், 3 பீஸ் செட், நான் கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து காமிக்க போகிறேன். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுத்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து ரிவ்யூக்காக எனக்கு சென்ட் பண்ணது, கொலாப்காக சென்ட் பண்ணது, அப்புறம் நானே இன்ஸ்டாகிராம் பேஜில் பிடிச்சி போய் என்னோடய ஓன் மணியை கொடுத்து கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேக்ஸிஸ் மட்டும் நான் காமிக்கல. மேக்ஸிஸ் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிஸ் வந்து இந்த வாட்டி ஹியூஜ் கலெக்ஷன் வந்து என்கிட்ட இருக்குது. நான் வந்து மேக்ஸி அப்புறம் மேக்ஸிகம் நைட்டி இந்த டைப்பில் இருக்குது. இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் ஆன்லைனில் நான் அந்த ப்ராடக்டை வாங்கியிருந்தேன்னா டேக் ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேக் ப்ராடக்ட்னால் நம்ம வீடியோவோட ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே கார்னரில் அந்த ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே வரும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணதுமே முன்னாடி டேக் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே காமிக்கும். ஸோ நான் ஆன்லைன் எடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சு தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ குயிக்காக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் தான். அது கணக்கெடுக்க வந்தாங்க, வேலை செய்யும் போது காஃபி வரும், வீடியோ எடுக்க மட்டும் விடவே மாட்டாங்க. நான் எடுக்க ஆரம்பித்தே 10 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ளே 10 சவுண்டு என் பையன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி தீபி வரைக்கும் இப்படியே தான். சரி, காஃபி குடிச்சிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸ் குர்த்தா செட் தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்திருந்தேன். நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். ட்ரெஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோ டிசைன் சொல்லுவாங்களே அது வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ வித்து ஒயிட் மிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல். எல்லா குர்த்தியுமே எல். கஸ்டமைஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருந்தால் எம் வந்து எடுப்பேன். எனக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நைட் ட்ரெஸ் வந்து சைஸ் சார்ட் வந்து செக் பண்ணிவிட்டு எல் இல்லை எக்ஸ்எல் வந்து நான் சூஸ் பண்ணி வந்து எடுப்பேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு தான். இந்த மாதிரி ஒரு காலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஸ்லீவ்ஸ் வரும். சைடு வந்து ஓப்பன் இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டாக கொஞ்சம் ஃப்ளார்டாக நல்லாயிருக்கும். அண்ட் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், ஒரே ப்ரிண்ட்டு தான். டாப் பேண்ட் ரெண்டுலேயுமே வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்கு, எங்கேயாச்சும் சும்மா ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு வெக்கேஷன் கிளம்ப போகிறீங்க அப்படின்னா கூட போட்டுட்டு போகலாம். அவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும். அண்ட் கம்ஃபர்டபுள் டூ. எந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் வந்து பார்க்கணும். நாள் முழுக்க நம்ம போட்டிருக்க கம்ஃபர்டபுளாக அப்படின்னு வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து எடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து காட்டன், காதி காட்டன் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் நாள் முழுக்க நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10. ஆனால் ஒன்று இதில் வந்து நான் எல் சைஸ் எடுக்காமல் எம் சைஸ் எடுத்திருந்தேன்னா இந்த இடத்துல இவ்வளோ லூஸாக இல்லாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபிட்டாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா எம் சைஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர், அதாவது பேண்ட்டு டாப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். ஷால் மட்டும் வந்து கொஞ்சம்
லைன்டு மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பேட்டர்ன் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதாவது டாப்பு பாட்டமும் ஒரே மாதிரி போட்டு துப்பட்டா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு அந்த லுக்கை வந்து நல்லா எலிவேட் பண்ணி காமிக்குது. இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுவுமே அஃபோர்டபுள் ரேஞ்சு தான் எடுத்தேன். ஒன்று இதில் வந்து துப்பட்டா மட்டும்தான் காட்டன். இது வந்து ஸ்பன் மிக்ஸ்டு காட்டன், ஃபுல் காட்டன் கிடையாது, கொஞ்சம் ஸ்பன் மிக்ஸ்டு காட்டன். ஆனால் அயன் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அயன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போட்டு காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் கலர் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. நல்லா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குது நம்ம ஸ்கின் டோனை. இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த துப்பட்டா தான். இந்த துப்பட்டா போட்டதுமே நல்ல ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன் சைடாகவும் போட்டுக்கலாம். எனக்கு ஒன் சைடாக போடுறத விட துப்பட்டா எப்பயுமே இப்படி போட தான் ரொம்ப பிடிக்கும். இது அது காலேஜ் டைம் வந்து அப்படியே போட்டு பழகிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரவுண்ட் நெக் கொண்டு வந்து ஒரு வீக் கட்டாட்ட கொடுத்துருக்காங்க. அண்டு 3/4 ஸ்லீவ்ஸ். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த், உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லி வந்து லென்த்து. இந்த கெண்டைக்காலோடு நிற்காம கொஞ்சம் கீழே வரைக்கும் நல்லா வந்து கவர் ஆன மாதிரி நல்லா இருக்குது. ஸோ 10க்கு 9.5 கொடுப்பேன். ஏன்னா அந்த 0.5 வந்து இதோட மெட்டீரியலுக்காக மட்டும்தான். ஃபுல் காட்டனாக கொடுத்துருந்தா இன்னுமே செம்ம ரிச்சாக பார்க்கறக்கு ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் பிகினிங்லேயே வந்து நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அஃபோர்டபுளாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குர்த்தீஸ்லாம் வந்து இந்த 3 பீஸ் செட் இந்த ரேட்டில் கிடைக்கிறது வந்து எனக்கு அஃபோர்டபுள் தான் தோணுது. பார்த்தீங்கன்னா இந்த குவாட் செட், இது வந்து பேண்ட்டு டாப் வரும். அதாவது டாப் வந்து பார்த்திங்கன்னா டியூனிக் மாதிரி நம்ம வந்து போடுற மாதிரி. இந்த டாப்பை நம்ம ஜீன் கூடயும் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதும் போட்டுக்கலாம், வெளியே எங்கேயாவது போகிறனாலும் வந்து போட்டு போய்க்கலாம். நான் இந்த ரெண்டையும் பேர் பண்ணி காமிக்கிறேன், ஜீனோடவும் ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல் க்ரீன், பிஸ்தா க்ரீன் கலரில் ஒரு நியூட் ஷேடில் இருக்க அழகான ட்ரெஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸோட எண்ணில் அழகாக வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, அதாவது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இதே எம்ப்ராய்டரி பிங்க் கலரில் பூ வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு வி நெக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் செட்லாம் நீங்கள் வெளியே எங்கேயாவது ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னாலும் போட்டு போகலாம். இல்லை வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட்டோட லுக் வந்து எப்படி இருக்குது, இதை வந்து நான் ஜீன் கூட இப்போ ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனோட ஸ்டைல் பண்ணவுமே வந்து சூப்பராக இருக்குது. குவாட் செட்டாக போட்டாலும் நல்லாயிருக்கும், இப்படி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீன் கூட நம்ம போடும்போது இந்த மாதிரி போட்டால் நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக பேக் வந்து கவர் ஆகி இருக்க மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து அப்படி போட்டால் தான். இது வந்து ஒரு க்ரீப் மெட்டீரியல். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சுருங்காது. நம்ம என்ன சைஸில் எடுக்கிறோமோ அந்த சைஸில் அப்படியே இருக்கும். நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதுலேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இவ்வளோ நல்ல ஒரு நைட் ட்ரெஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. மிந்த்ரால அதுவும் நல்ல ரேட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு 3 to 4 டைம் வந்து யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணும்போதே யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த நைட் ட்ரெஸ் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரீசன். நைட் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ரீசனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டாப்பும் சரி பேண்ட்டும் சரி. அண்ட் என்னமோ தெரியல, ரீசெண்டாக எனக்கு அமையிற ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காலர் நெக்காகவே வந்து அமையுது. இதுவும் பார்த்திங்கன்னா காலர் நெக், இங்கே எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்களா, இதனால நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பாடி சைஸ் இருந்தாலும் கரெக்டாக வந்து இது ஃபிட் ஆகிக்கும். சொன்னேன்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப பிடிச்சது, நான் ஷார்ட்ஸில் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்க இந்த கட்டு தான். ஒரு சில நைட் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் கட் கொடுத்து சைடில் கொஞ்சம் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த பேபி டம்மி வந்து கண்டிப்பாக இருக்கும், எனக்குமே வந்து இருக்குது. ஸோ நாம் வந்து ஸ்ட்ரெயிட் கட் வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்குது. அதனால் நம்மளோட சைஸோட பெரிய சைஸ் எடுக்கிறோமா, ட்ரெஸ் வந்து ரொம்ப தொலைபுலன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம சைஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. மற்ற நைட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது நான் இன்னும் போடக்கூட இல்லை,
இன்னும் நான் ஒரு டைம் கூட எங்கேயுமே போட்டுகிட்டே போகாத ஒரு ட்ரெஸ்ஸு. ஆனால் போட்டு பார்த்ததும் இதோட ஃபிட்டில் வந்து நான் ஃப்ளாட் ஆகிட்டேனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து நான் ஆன்லைனில் வந்து வாங்கலை. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே எனக்கு ரிவ்யூக்கோ கொலாபரேஷனுக்கோ அனுப்ப கிடையாது. ஸோ இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து எனக்கு பிடிச்சி, எனக்கு அவங்களோட நெக் பேட்டர்ன் இந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே அதோட குவாலிட்டி எனக்கு வீடியோ நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ நானே வந்து அமௌண்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணேன். அளவெடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னோடய செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸில் இருக்குது, வெயிஸ்ட்டும் எஸ் சைஸில் இருக்குது, ஹிப்பு வந்து M to L இருக்குது. இது வந்து ஆஃப்டர் டெலிவரி எஃபெக்ட்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் ஆஃப்டர் டெலிவரி நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான ஃபிட்டில் வந்து அமையது கிடையாது. டைட்டாக இருந்தால் பெல்லி தெரியுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சைஸ் பெருசாக போகிறோம். அப்படி பெருசாக போகும்போது செஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப லூஸாக தொலைபலன்னு நம்ம பாடியே ரொம்ப பெருசாக அது வந்து காமிக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த 2 பீஸ் செட் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன். நான் இதோட ரேட் வந்து இப்போயே சொல்லிடுறேன். நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ் அதிகமாக சார்ஜ் வந்து பண்ணாங்க. அப்புறம் ஷிப்பிங்க்கும் 100 ருபீஸ் அதிகமாக வந்தது. எல்லாமே சேர்த்து ஃபைனலாக என் கைக்கு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1900 ருபீஸ். பட் இது வந்து அஃபோர்டபுள் நான் வந்து சொல்ல மாட்டேன். எனக்குமே இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் வந்து கிடையாது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு நல்ல குவாலிட்டியில் நம்மளோட ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போடுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் இந்த ரேட் கொடுத்து எடுத்தேன். ஆனால் நான் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதில் ₹1 கூட நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறப்ப நான் ஏன் சொன்னான்னு இப்போயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்கும் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? எப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த காலர் நெக் தான் வந்து அமையுது, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இது அமையுது. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக காலர் நெக்காக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு காலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. டாப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலரில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெட்டீரியலே வந்து பேண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான காட்டன் மெட்டீரியல். அண்ட் டாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீக்கு, அதாவது ஃப்ரண்ட் இந்த டாப்போட லென்த் வந்து நீக்கு கீழே இருக்க மாதிரி பண்ணுங்கள். நீக்கு கீழே இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களை நல்லா ஹைட்டாக காமிக்கும். இன்னொன்று உங்களை கொஞ்சம் லீனாக வந்து அது காமிக்கும். நீக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இங்கே இடுப்புலேருந்து நீக்குனா குட்டையாக இருக்கனால பாடி வந்து அகலமாக இருக்க மாதிரி ஒரு எலிவேஷன் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது நீக்கு கீழே இருக்க மாதிரி லென்த் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை சொல்ல மறந்துட்டேன். நிஜமாக பேர் மறந்துடுச்சு. ஸ்க்ரீனில் வந்து அதையும் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இன்னும் 2 3 பீஸ் செட் இருக்குது. லாஸ்ட்டாக 2 3 பீஸ் செட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் இப்போது ரீசெண்டாக தான் ஒரு இன்ஸ்டா ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பேரட் க்ரீன் கலர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீல் வந்து நான் சைடில் வேணாலும் போடுற பாருங்கள். துப்பட்டா வந்து அவ்வளோ பெருசு, ஒரு சாரீ சைஸில் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு தாவணியாக கூட நம்ம இதை கட்டிடலாம், அவ்வளோ பெருசு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 டைம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க. இது வந்து எய்லா ஸ்டோர், ஈரோட்டில் இருக்க ஸ்டோர் தான். ஸோ அந்த பேஜுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தோட ஃபேவரெட் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. பிளாக் வித் எல்லோ. ஆனால் ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து பிளாக் தான். அங்கங்கே வந்து சன்ஃப்ளவர்ஸ் வந்து எல்லோ கலரில், கீழே லீஃப் வந்து க்ரீன் கலரில், பேண்ட் வந்து நார்மல் ஃபுல் பிளாக்கு. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா துப்பட்டா அவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீலில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து அழகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேசல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேசல் அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் எனக்கு கொலாபரேஷனுக்கு வந்ததும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாமே டாக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.